அவன் செருப்பால் அடிக்க கூட தகுதி இல்லாதவன். அவனை செருப்பால் தயவு செஞ்சு அடிக்காதீங்க. அது கூட தகுதி இல்லாத வந்து பொன்முடி நிறுத்துங்க. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நன்றி உரை ஆட்ட இருக்கும் புதுச்சேரி நகர தலைவர் குமார் அவர்களை அளிக்கின்றோம். இந்த மாதிரி யாராவது பேசிருந்தா அம்மா அடுத்த செகண்ட் பதவி எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்குல்ல? யாரையாவது எடுக்க முடியுமா? கட்சியில இருந்து நீக்கி இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஒரு மாசம் கழிச்சு திருப்பி கட்சியில இணைச்சிருவாங்க. இதை தவிர அவங்களுக்கு யாரையுமே எதிர்க்கிறதுக்கு தைரியம் கிடையாது, துணிச்சல் கிடையாது. அப்படி துணிச்சல் இல்லாத அவங்க எதுக்கு பதவியில இருக்கணும்? அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்த மாதிரி பேசுறது இது முதல் தடவை கிடையாது. ஓசி பஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பெண்களை இழிவுபடுத்தினாரு. அடுத்தது என்ன, வேற என்னென்ன பொருளா வாங்குறீங்க? இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுல, இந்த 1000 ரூபாய் கொடுக்கறத வச்சுதான் நாங்க வாழறோமா? ஒரு நாள் செலவுக்கு எங்களுக்கு சரி வருமா? என்னவோ பிச்சைக்காரத்தனமா, அந்த அளவுக்கு கேவலமா இந்த 1000 ரூபாய வச்சு நீங்க என்னென்னலாம் செய்றீங்க அப்படின்னு மேடையில வச்சு பேசுறாரு. இந்த மாதிரி பேசுறது இன்னொரு முறை பேசினால் உங்கள் வீட்டுக்கு முன் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணுவோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மங்களம்பட்ட பேரூராட்சி அப்படிப்பட்ட கொச்சையான வார்த்தைகளை சொல்லி, அந்த அளவுக்கு கேவலமா சொல்லி சிரிக்கிறதும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஏளனமா பெண்களை பத்தி பார்த்து பேசுறதும், அதுவும் இல்லாம அந்த மீட்டிங்ல பேசிருப்பாரு, பெண்கள்லாம் எப்படி முன்னாடி வந்து நிக்க முடியுமா, நீங்க உட்கார முடியுமா, இந்த ஆட்சியில எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப என்னவோ நம்மள கேவலமா பேசுறாங்க. அந்த ஆட்சியில இவ்வளவு கேவலமா பேசுறது புதுசு கிடையாது. அவங்க தலைவரும் அப்படிதான் பேசுவாங்க, அவங்க தொண்டர்கள் எல்லாமே அப்படிதான் பேசுவாங்க. ஒரு மீட்டிங்ல பேசும்போது கூட நாம மத்தவங்களை பேசும்போது கூட ஒரு மரியாதையா பேசணும், அவங்களோட குறைகளை சுட்டி காட்டணும் அப்படின்னு நினைப்போமே தவிர அவங்களை கீழ்த்தரமா அசிங்கமா பேசணும்னு நம்ம கட்சிக்காரங்க யாருமே நினைக்க மாட்டோம். ஆனா ரொம்ப கேவலமா, மரியாதை குறைவா, காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு மரியாதை குறைவா பேசுறது திமுக காரங்க தான். இது எந்த மீட்டிங்ல வேணாலும் எல்லாருமே நீங்க பார்க்கலாம். எந்த விதத்திலையும் நம்ம கட்சியை அவங்க எந்த விதத்திலுமே குறை சொல்ல முடியாது. நம்ம கட்சியில இந்த மாதிரி யாராவது பேசிருந்தா அம்மா அடுத்த செகண்ட் பதவி எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்குதா? யாரையாவது எடுக்க முடியுமா? கட்சியில இருந்து